ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 11 பார்க்க போறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல வந்து நம்ம லேடர் ஃப்ராக்ஷனோட ஒரு கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கான்செப்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் கான்செப்டை இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் நம்ம பார்க்கக்கூடியது சேம் லேடர் ஃப்ராக்ஷன் தான், ஆனால் ரிவர்ஸ் கான்செப்ட். கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு என்னன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட் இருக்குல்ல, அதுல வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1/a plus 1/b plus 1/cன்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து எனக்கு 13/29 கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் a minus b plus c. அப்போ இவங்க கேட்ட மாதிரி அந்த a மைனஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல ஏக்கு என்ன வேல்யூ வரும், பிக்கு என்ன வேல்யூ வரும், சிக்கு என்ன வேல்யூ வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த லேடர் கான்செப்ட் இருக்குல்லையே, அதுல ஃபர்ஸ்ட் மெத்தடு டைரக்டா நம்ம பண்றது, அதை விட இந்த ரிவர்ஸ் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. ஓகேங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது இது அதை விட ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். அந்த ஏபிசிங்கிற இந்த 3 வேல்யூவையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டா ட்ரிக்கே சொல்லி கொடுத்துறேன். இது நீங்க நார்மல் மெத்தட் படி பண்ணீங்கன்னா ரொம்ப லென்த்தா போகும். இதுக்கு நீங்க லாஜிக் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாவே இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. முதல் விஷயம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லேடர்ல ஸ்டெப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ 2 விதமா ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே 1+ போட்டு ஸ்டார்ட் ஆயிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா 1/, போட்டு அந்த லேடர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை வந்து இதுல கவனமா பார்க்கணும். ஸோ நான் அது இடையில சொல்லியிருக்கேன், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடர் எந்த பக்கம், அதாவது இந்த ஸ்டெப் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1/, போட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 99% இந்த பேஸ்ல தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி 1/, போட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இது வரைக்குமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்டா முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரிவர்ஸ் கான்செப்ட்ல இது வரைக்கும் கேட்டதில்ல. ஒருவேளை அப்படி கேட்டாலும் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 1/, போட்டு நமக்கு இங்க ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. சரிடா? a plus 1/b plus 1/cன்னு சொல்லிட்டு இதோட வேல்யூ எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 13/29 இருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபிராக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்ன ஃபிராக்ஷன்? ஃபிராக்ஷன்ல ஒரு 3 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு மிக்சட் ஃபிராக்ஷன் சொல்லிட்டு. அந்த வகையில இந்த ஃபிராக்ஷன் என்ன ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா, இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஏன் அப்படி சொல்றோம்? நமக்கு நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருந்ததுன்னா அந்த ஃபிராக்ஷனை நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்பவுமே உங்களுக்கு 1/, போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட ரிசல்ட் எப்பவுமே ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். உங்களோட ரிசல்ட் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டின்ல இந்த ஏபிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். எப்படி இதை சால்வ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான். இங்க இருக்கக்கூடியது என்ன ஃபிராக்ஷன்? இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ இதோட நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெருசாவும் இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், நான் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். அதை அப்படியே தலைகீழா எழுதும். கிளியரா புரிஞ்சுதா? அதை நான் என்ன பண்ண போறேன், தலைகீழா எழுத போறேன். எப்படி? 13/29 29/13 எழுத போறேன். ஓகேவா? 29/13 எழுதுறேன். மேல பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர் வர மாதிரி எழுதுறேன். கரெக்டா? சரி, ஓகே. இப்படி எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு இல்லை, இதை 13ஆல அடிக்கலாம். கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், முதல் ஸ்டெப் எனக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நான் தலையில மாத்தி எழுதுறேன். அதை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எழுதுறேன். 29/13 எழுதுறேன். இப்ப நான் அடி கொடுக்கும் போது 13ஆல 29 அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 29க்குள்ள எத்தனை 13 இருக்கும்? 2 இருக்குமா? 2 13s are 26. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். அந்த 3 நம்ம எப்படி எழுதிக்கணும்னா 3/13 எழுதணும். நார்மலா மிக்சட் ஃபிராக்ஷன் எழுதுற மாதிரி தான். இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 2 2 13 26, பேலன்ஸ் 3 இருக்கும். அப்ப 2 3/13 எழுதுவீங்களா? அதைத்தான் என்ன பண்ணிருக்கேன், 2 தனியா 3/13 தனியா எழுதி வச்சிருக்கேன். புரியுதா? 2 தனியா 3/13 தனியா எழுதி வச்சிருக்கேன். சோ 2ஆல அடிக்கும் போது 2 13 இதுக்குள்ள ஃபுல்லா இருக்கு. சோ 2 போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்குன்னா ஒரு 3 இருக்கு. ஓகேவா? 2 13 26, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3/13 போட்டு வச்சிருக்கேன். கிளியரா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த ஃபிராக்ஷன் பார்ட்டை மட்டும் பாருங்க. 3/13 இருக்கா, இதை அப்படியே எடுத்து இங்க எழுத போறேன். இந்த 3/13 என்ன ஃபிராக்ஷன் தான், ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். அப்ப இதை தலைகீழ எழுதணும். 13/3 எழுதணும். கரெக்டா? சோ இப்ப நீங்க அடிச்சு பார்க்கும்போது பாருங்க, 3ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 4 3s are 12. கரெக்டா? 3ஆல அடிச்சீங்கன்னா 4 3 12 வரும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 1 இருக்கும். சோ பிளஸ் 1/3. ஓகே, அடுத்தது இங்க என்ன இருக்கு, 1/3. 1/3 என்னது, ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதை மாத்தி எழுதும் போது என்ன வரும், 3/3.
1 வரும். அப்ப 3/1ன்னா நீங்க 3 1ஆல கேன்சல் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் எதுவுமே வராது. ஸோ 0. புரியுதா? 3/1ன்னா நீங்க 3 1ஆல அடிக்கும் போது 3 தடவை தான். ஸோ 3 இதுல மீதி எதுவுமே வரல. ஸோ +0. இவ்வளவுதான் முடிஞ்சது. கரெக்டா? இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆன்சர் எப்படி எழுத போறோம்னு பாருங்க. இந்த மாதிரி ஆர்டர்ல பண்ணீங்களா? இங்க உங்களுக்கு என்ன ஆர்டர்ல இருக்கு? ஸ்டெப் ஏபிசின்னு இருக்கா? அப்ப இந்த இடத்துல கிடைச்ச இந்த வேல்யூ தான் என்னன்னா இதுதான் ஏ. புரியுதா? ஸோ இதுதான் ஏயோட மதிப்பு. ஸோ இந்த 4 தான் என்னது? பியோட மதிப்பு. இந்த 3 தான் என்னது? சியோட மதிப்பு. இவ்வளவுதான். புரியுதா? ஏபிசியை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஒரே ஸ்டெப், ஈஸியா வேலை முடிஞ்சது. தெளிவா புரிஞ்சதுல? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹோல் நம்பர் பார்ட் இருக்குல்ல, 2 தான் நீங்க ஏன்னு எடுத்துக்கணும், 4 தான் நீங்க பின்னு எடுத்துக்கணும், அண்ட் 3 தான் நீங்க சின்னு எடுத்துக்கணும். நான் கேட்ட கேள்வி என்ன? ஏ மைனஸ் பி பிளஸ் சியா? அப்ப ஏக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 2 மைனஸ் பிக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 4 பிளஸ் சிக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 3. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 2 மைனஸ் 4னா -2, -2 பிளஸ் 3 அப்படிங்கிறப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 நமக்கு கிடைக்குது. கிளியரா? ஈஸியா இருக்கு. அடுத்தடுத்து பார்க்கும்போது பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். வேகமா இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இதுல எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நான் சொல்றேன். அப்ப அது பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவா புரியும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கு. 1/, போட்டிருக்கு. ஸோ இங்கேயுமே 1/, போட்டு தான் நமக்கு ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா தான் கொடுத்திருப்பாங்க? அவங்க ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் கொடுத்திருப்பாங்க. இங்கே பாருங்க 17/60, இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தேவை 4 வேரியபிள் தேவை. ஓகேவா? ஏ வேணும், பி வேணும், சி வேணும், டி வேணும். இங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். அதே மெத்தட் தான். போன கொஸ்டின்ல நான் சொன்ன மாதிரி இங்க 17/60 இருக்கா? அது என்ன பண்ணிக்கணும்? 60/17ன்னு எழுதணும். 60/17ன்னா 60 நீங்க 17ஆல அடிக்கும் போது எத்தனை தடவை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். 60க்குள்ள 17 எத்தனை தடவை இருக்கும்? 3 தடவை இருக்குமா? 3னா எவ்வளவு? 3னா 51. ஸோ 317 சார் 51. ஸோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 9 இருக்கும். அப்ப 9/17 இங்க எழுதிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? 17/9 எழுதுவோமா? அப்ப இது கூட 9ஆல அடிக்கும் போது ஒரு தடவை தான் இருக்கும் 9. 2 9னா 18 போயிடும். ஸோ ஒரு 9 இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. ஸோ அடுத்த எழுதிக்கலாம் 8/9 எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? 8/9னா 9/8 மாத்தி எழுதணும். அப்ப நீங்க இங்க கேன்சல் பண்ணும்போது 9க்குள்ள 8 எத்தனை தடவை இருக்கும்? ஒரு தடவை தான் இருக்கும். ஸோ 1 பிளஸ் 1/8 கிடைக்கும். 1 பிளஸ் 1/8 கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 8/1ன்னு வரப்போகுது. ஸோ நீங்க 8 1ஆல அடிச்சீங்கன்னா 8 தடவை. அப்ப இங்க உங்களுக்கு மீதி 0. ஸோ 8 பிளஸ் 0 ஸ்டாப். ஸோ 4 வேல்யூ தேவை. நமக்கு 4 ஸ்டெப்ல முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? வேல்யூஸ் எடுத்து போடணும். எது ஏ? இந்த 3 தான் ஏ, இந்த 1 தான் பி, இந்த 1 தான் சி, இந்த 8 தான் என்னது? டி. ஸோ ஏபிசிடி மதிப்பு கிடைச்சிருச்சு. நமக்கு தேவை என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. அப்ப இது 4ஐயும் ஆட் பண்ணி போடணும். 3 4 5 5 8 எவ்வளோ? 13. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 13 கிடைக்கும். கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 13 கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, மாடல் புரியுதுல்ல? சரி. இப்போ அடுத்தது இதுல வந்து கன்ஃபியூஷன் பார்ட். நான் போன கொஸ்டின் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல இப்ப நம்ம பார்த்தது இப்படிதான் இருந்தது. 1/, போட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு லேடர் இல்லையா? சோ இதோட மதிப்பு நமக்கு என்னன்னு இருந்தது? போன கொஸ்டின்ல பாருங்க, இதோட மதிப்பு நமக்கு என்னன்னு இருந்தது? 17/60ன்னு கொடுத்திருந்தாங்களா? சோ இதோட மதிப்பு நமக்கு 17/60ன்னு கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை இந்த கேள்வி இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், a பிளஸ் 1/b பிளஸ் 1/c பிளஸ் 1/dன்னு இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல லேடர் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அந்த ஸ்டெப் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க 1/, போட்டு ஸ்டார்ட் ஆனாதான் உங்களுக்கு இங்க என்ன வரணும்? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வரணும். ஆனா இங்க ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இங்க உங்களோட ரிசல்ட் என்ன நம்பர் கொடுத்தாலும் அவங்க ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தான் கொடுத்தாங்க. புரியுதா? இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், a பிளஸ் 1/b பிளஸ் 1/c பிளஸ் 1/d இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் இருந்ததுன்னா இது ஈக்குவல் டு போட்டு அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தான் கொடுப்பாங்க. இதே இது 1/, போட்டு இந்த மாதிரி லேடர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு இங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கும். ரெண்டுக்கும் கவனமா இருக்கணும். ஓகேவா? சோ இது மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு இங்க டைரக்டாவே என்னதான் இருக்கும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க இப்ப சால்வ் பண்ண போறீங்கன்னா இதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டைரக்டா எப்பவுமே என்ன பண்ணுவீங்க? 1/, போட்டு இருக்கும்போது நீங்க வந்து இங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால எடுத்து எழுதும் போதே 60/17ன்னு எழுதிருப்பீங்க போன கொஸ்டின்ல. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ல அது இருக்கும்போது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா பெரிய நம்பர் மேல சின்ன நம்பர் கீழே தான் இருக்கு. அப்ப நீங்க எடுத்து எழுதும் போது ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணாம டைரக்டாவே அதை எழுதிக்கணும். உதய நீங்க எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணும்? 60/17ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? 60/17 அடிக்கும் போது என்ன வரும்? 3 பிளஸ் 9/17 வருமா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வழக்கம் போல என்னது? 17/9.
ஓகேவா? 17/9 என்ன வரும்? போன இதில் சொன்ன மாதிரி தான் 8/9 வரும். மறுபடியும் அடுத்து ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். 9/8 என்ன வரும்? 1 + 1/8 வரும். அடுத்தது 8/1 என்ன வரும்? 8 + 0 வரும். இது எல்லாமே கண்டினியூஷன் தான். ஸோ பாயிண்ட் இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு 1 போட்டு லேடர் ஸ்டார்ட் ஆச்சுதுன்னா இங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வரும். டைரக்டா லேடர் ஸ்டார்ட் ஆச்சுதுன்னா இங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வரும். எப்போ இங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வருதோ அப்ப நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ண தேவையில்ல. டைரக்டா முதல் ஸ்டெப்பை அப்படியே வச்சு சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே அது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால நீங்க ரிவர்ஸ் பண்ணி தான் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ இந்த கேள்வி பாருங்க. இஃப் ABCD ஆர் இன்டீஜர்ஸ் such that 1/A plus 1/B plus 1/C plus 1/D. ஸோ இங்க 1 போட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் நமக்கு லேடர் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இங்க என்ன இருக்கு? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன கொஸ்டின் நான் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இந்த மாடல் கொஸ்டின் எதுவுமே நான் வைக்கல. இந்த மாடல் கொஸ்டின் எதுவுமே எனக்கு கிடைக்கவும் இல்லை. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது கேட்ட ஓல்டு கொஸ்டின் இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதை நீங்க சால்வ் பண்ணி கூட பார்க்கலாம். ஷேர் நீங்க டைரக்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்க டைரக்டாவே அவங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை வச்சு நீங்க கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். சரியா? ஸோ பெருசா டவுட் எதுவும் வராது. இருந்தாலும் நம்ம கொஸ்டின் இல்லைங்கிறதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டின் வந்து இதுக்கான ஆன்சர் வேணா நான் கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் C 14 கிடைக்கும். சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி இங்க பாருங்க. இப்போ இதுல எப்படி இருக்கு? 1/A plus 1/2B plus 1/3C plus 1/Dன்னு இருக்கு. 30/43. இங்கே A plus B plus C plus D கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த கேள்விக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வழக்கமா இங்க ABC தான் இருக்கும். ஆனா இங்க 2A 3Bன்னு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே கான்செப்ட் தான். என்ன ஒரு லாஸ்டா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னங்கிறத நான் சொல்றேன். இங்கே நமக்கு லேடர் எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது? 1/ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் இங்க நமக்கு இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? 30/43 43/13 எழுதுவோமா? இப்போ 30 அடிக்கும் போது 43க்குள்ள 30 1 தான் இருக்கும். ஸோ இப்போ 1 + 13/13. அடுத்த ஸ்டெப்ல 30/13 எழுதுவோம். 30/13னா இதுக்குள்ள எத்தனை தடவை இருக்கும்? 2 தடவை இருக்குமா? 2 13 26 இல்லையா? 2 13 26, பேலன்ஸ் 4 இருக்கும். ஸோ 4/13 போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல 13/4 போடணும். 13/4னா நமக்கு 3 4 12 பிளஸ் 1/4 இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 4/1. ஸோ அப்போ 4 பிளஸ் 0ன்னு வரும். ஓகே, முடிஞ்சது. வழக்கம் போல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூ எடுக்கும்போது பாருங்க, இங்க எப்படி இருக்கு? A 2B 3C Dன்னு இருக்கா? A. அப்ப A மட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 1ங்கிறதா என்னவா இருக்க போகுது? A இருக்க போகுது. அடுத்து என்ன இருக்கு? 2B இருக்கு. அப்ப இந்த 2ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2B. அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும்? 2B ஈக்குவல் டு தான் 2. அப்ப B ஈக்குவல் டு எவ்வளோ? 1. புரியுதா? அடுத்து பாருங்க, இங்க 3 இருக்குல்ல. 3ங்கிறது எதோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? வேல்யூ 3C இருக்கு. அப்ப 3ங்கிறது எதோட மதிப்பு? 3C. அப்போ 3C ஈக்குவல் டு தான் 3. அப்போ C ஈக்குவல் டு என்ன வரும்? 1. C ஈக்குவல் டு என்ன வரும்? 1. அதே மாதிரி அடுத்த D டைரக்டா தான் இருக்கு. ஸோ அப்போ D யோட மதிப்பு எவ்வளோ? 4. புரியுதா? ஸோ ABCD கண்டுபிடிச்சாச்சு. அப்போ A யோட மதிப்பு எவ்வளோ? 1. B யோட மதிப்பு எவ்வளோ? 1. C யோட மதிப்பு எவ்வளோ? 1. அண்ட் D யோட மதிப்பு எவ்வளோ? 4. ஃபுல்லா ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஆப்ஷன் C 7 தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 7 கரெக்டா கிடைக்கும். கிளியரா புரியுதா? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நீங்க இங்க எடுத்து எழுதும் போது கரெக்டா இங்க என்ன இருக்கோ அது இங்க இருக்கிறது கூட மேட்ச் பண்ணணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு கேள்வி. 1/x plus 1/y plus 2/z plus 1/4 அப்படின்னு இருக்கு. ஸோ வழக்கம் போல ட்ரை பண்ணுவோம். இங்க பாருங்க, அதே மாதிரி தான். எனக்கு இங்க என்ன தேவை? XY Z கண்டுபிடிச்சாதான் இங்க கேட்ட மாதிரி 2x plus 3y minus z நான் கால்குலேட் பண்ண முடியும். இங்க எனக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 29/79 கொடுத்துருக்காங்க. ஸோ 29/79 கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல இங்க 1 போட்டு லேடர் ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்க இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் எனக்கு வழக்கம் போல என்னவா தான் இருக்கு? வழக்கம் போல நமக்கு ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கு. ஆனா இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இருந்து ஒரு சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர், கண்டுபிடிக்கலன்னா நான் சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல ஃபுல்லா 1/1/1/ன்னு இருந்திருக்கும். இங்க என்ன இருக்கு? இந்த இடத்துல மட்டும் 2 இருக்கு. முந்தின கொஸ்டின்லாம் பாருங்களேன், எல்லாருமே அப்படியே 1 தான் வந்திருக்கும். இங்கேயும் பாருங்க, எல்லாமே 1 தான் வந்திருக்கும்.
இங்க பாருங்க 1 தான் வந்திருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின்லயும் நான் 1 வச்சு தான் இது வரைக்கும் கொண்டு வந்தேன். அப்ப இந்த ஒரு கொஸ்டின்ல தான் 1 1ன்னு இருக்கு. இந்த இடத்துல மட்டும் எனக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. சரியா? இந்த 2வது அதாவது எக்ஸ்க்கு 1 தான் இருக்கு. ஒய் போட்டு எழுதும்போது மட்டும் எனக்கு 2 இருக்கு. ஓகேவா? ஸோ 2வது ஸ்டெப்ல எனக்கு இங்க 2 வந்திருக்கு. அப்ப இந்த 2 வரும்போது என்ன சேஞ்ச் நான் பண்றேங்கிறது ரொம்ப மைன்யூட்டா பார்க்கணும். ஸோ இது சிஜிஎல் டயர் 2 2020ல கேட்ட கொஸ்டின். கஷ்டம்லாம் இல்ல. ஈஸியாவே சால்வ் பண்ணலாம் பாருங்க. வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? 79/29 போடுவோமா? 79/29. அப்ப நீங்க கேன்சல் பண்ணும்போது இதுக்குள்ள எத்தனை 29 இருக்கும்? 2 இருக்கும். ஸோ 2 29னா எவ்வளோ? 58. இப்போ 58 போக பேலன்ஸ் 21 இருக்கும். ஸோ 21/29ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப். முதல் ஸ்டெப்ல பிரச்சனை இல்லை. முதல் ஸ்டெப்ல நமக்கு இங்க 1 தான் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. அடுத்த 2வது ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணுவேன்? அந்த 29/21 எழுதுவேன். ஈக்குவல் டு இதுக்குள்ள எத்தனை 21 இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? இதுக்குள்ள எத்தனை 21 இருக்கு? ஒரு 21 தான் இருக்கு. ஸோ அப்போ 1 பிளஸ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 8/21ன்னு எழுதுவேன். இப்போ இது வழக்கமா இந்த இடத்துல 1 இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்ணி போயிருப்பேன். இந்த இடத்துல எனக்கு 2 இருக்கு. ஸோ அதனால 2வது ஸ்டெப்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். என்ன சேஞ்சுன்னு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். என்ன மாற்றம்னா, இங்க எனக்கு 8 இருக்கா? இங்க எனக்கு என்ன இருக்கு? 2ன்னு இருக்கா? அப்ப இந்த 8 நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 இன்டு 4ன்னு எழுதிக்கிறேன். இந்த 8 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 இன்டு 4ன்னு எழுதிக்கிறேன். சரியா? 8 நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? 2 இன்டு 4ன்னு எழுதுறோம். இப்போ வழக்கமா இந்த இடத்துல 1 இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? இந்த 8/21 21/8ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஆனா இங்க 2 இருக்கிறதுனால இந்த 8 2 இன்டு 4ன்னு உடைச்சு, அப்போ இந்த 2 விட்டுட்டு, ஓகேவா? சோ இங்க ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 8 2 இன்டு 4ன்னு உடைக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த 2 பக்கத்துல இந்த நம்பர் வந்து இந்த நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 2வை நீங்க வெளியே எடுத்துடணும். இது 8 இருக்குதுல்ல, அந்த 8ல ஒரு 2 எனக்கு தேவையில்ல. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 4 மட்டும் எடுத்துக்கணும். 8 2 இன்டு 4ன்னு பிரிச்சிருக்கேன். இங்க 2 இருக்கிறதுனால இந்த 2வை விட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன்? இந்த 4 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப் இங்க எடுத்து எழுதும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க 21/4 எழுதுவீங்க. கிளியரா புரியுதா? 21/4 தான் இங்க எழுதணும். இதுதான் இந்த ஸ்டெப்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ 21/4 ஏன் இங்க நான் 2 விட்டேன்னா, இங்க 2 இருக்கிறதுனால இங்க நான் 2 விட்டுட்டேன். ஒருவேளை ஒருவேளை நான் சொல்றேன். இந்த இடத்துல 2 இல்லாம 4 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 2 இல்லாம 4 இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? 8 2 இன்டு 4 எழுதிட்டு 4 விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 எடுத்து 21/2ன்னு எழுதிருப்பேன். கிளியரா புரியுதுல்ல? அப்போ எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இங்க உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ இங்க 2 இருக்கிறதுனால இந்த 2 இன்டு 4 உடைச்சு 2 விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த 4 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ 21/4. இப்போ வழக்கம் போல பண்ணுவோம். 4 ஆல பண்ணும்போது என்ன வரும்? 5. 5 4s are 20. 5 4s are 20. 5 4s are 20. பேலன்ஸ் எவ்வளோ? 1/4. சரி, இப்போ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுமா? மறுபடியும் எடுத்து நான் 4/1 போடணுமான்னு கேட்டா தேவையில்ல. எனக்கு எவ்வளவு தேவை? எக்ஸ் ஒய் இசட் 3 வேல்யூ தான் தேவை. ஸோ 3 ஸ்டெப் வந்தா போதும். 4 வேல்யூ கேட்டாதான் 4வது ஸ்டெப்புக்கு போகணும். 3 வேல்யூ கேட்டா இந்த இடத்துல 0 வர வரைக்கும் பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்ல. ஓகேங்களா? சோ இதுக்கு முந்தின கொஸ்டின் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா நான் 0 வர வரைக்கும் பண்ணேன்னா, ஏன்னா இங்க எனக்கு ஏபிசிடிங்கிற 4 வேல்யூ வேணும். ஓகேவா? சோ அதனால 4 ஸ்டெப். இங்க எனக்கு 4வது ஸ்டெப் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவை 3 வேல்யூ தான், எக்ஸ் ஒய் இசட். ஸோ அதனால 3 ஸ்டெப்ல இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ண தேவையில்ல. இதோட முடிஞ்சது. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க எக்ஸ் ஒய் இசட் தானே இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1 அண்ட் இசட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ? 5. கரெக்டா? ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ இசட்டோட வேல்யூ வந்து 5. நமக்கு என்ன கேட்குறாங்க? 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ 2னா 2xனா எவ்வளோ வரும்? 4 பிளஸ் ஒய்யோட வேல்யூ 1னா அப்போ 3yனா 3 தான். இசட்டோட வேல்யூ வந்து 5. ஸோ -5. 4 + 3 7, 7 - 5 2. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 நமக்கு கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 நமக்கு கிடைக்குது. கிளியரா? சோ இந்த சேஞ்ச் ரொம்ப முக்கியம், கவனமா பாத்துக்கணும். அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் பாருங்க இங்க. இப்போ இந்த கொஸ்டினும் 2020 சிஜிஎல் டயர் 2ல கேட்டதுதான். நமக்கு அதே மாதிரி 1/, தான் ஸ்டார்ட் ஆகுது. 1/ன்னு போட்டு தான் இங்க லேடர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இங்க நமக்கு கொடுத்துருக்க ஃபிராக்ஷனும் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஏபிசிங்கிற 3 வேரியபிள் வேணும். ஸோ இங்கேயும் நமக்கு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. சரியா? முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன பாப்பீங்கன்னா இந்த 2 பாப்பீங்க. இந்த 2 கிடையாது. இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த கடைசி இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதை நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். நம்ம இங்கதான் 1 1 1 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க 3 ஸ்டெப், இங்க ஃபுல்லா நமக்கு என்ன இருக்கு? 1 1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 இருக்கு. இது ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண போறது இல்லை. ஆனா இங்க எது ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே நமக்கு என்ன இருந்திருக்கும்? பிளஸ் இருந்திருக்கும்.
இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்லயுமே நமக்கு பிளஸ் இருந்திருக்கும். ஓகேவா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வருது, மைனஸ் வருது. அது மைனஸ் எத்தனாவது ஸ்டெப்ல வருது, 3வது ஸ்டெப்ல வருது. ஓகேவா? அதே மாதிரி நீங்க கவனிக்க வேண்டியது, இங்க 1 2 அப்படின்னு போட்டுரும்போது 2வது ஸ்டெப்ல இங்க எனக்கு 1க்கு பதிலா 2 இருந்தது. இந்த இடத்துல எனக்கு வேற நம்பர் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க 1/4 இங்க எனக்கு என்ன வந்து நிக்குது, 1/4 வந்து நிக்குது. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து எனக்கு இங்க 2/5 இருக்குன்னா நான் ஸ்டெப் போடும்போது லாஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு 2/5 வந்து நிக்கும். ஸோ அதனால இந்த லாஸ்ட் ஃபிராக்ஷன் நான் எதுவுமே ஒரி பண்ண போறது இல்லை. ஓகேவா? இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல தான் நமக்கு 1/, வருதான்னு சொல்லி பார்க்கணும். 1/, இல்லைன்னா அதுக்கு ஏத்தாப்புல என்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத போன கொஸ்டின்ல நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாத்தையுமே பிளஸ் பிளஸ்ஸா இருந்தது. அதனால நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல ஃபுல்லா பிளஸ் போட்டு எழுதிருப்பீங்க. பாருங்க, இங்க ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிருப்போம், பிளஸ் போட்டு தான் எழுதிருப்போம். ஆனா இங்க ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் என்ன வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றோங்கிறத இந்த கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப் 45/53 எப்படி எழுதுவோம், 53/45 எழுதுவோமா? பாருங்க, 53க்குள்ள 45 எத்தனை தடவை இருக்கும், ஒரு தடவை தான் இருக்கும். ஸோ 1 + 8/45 பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 45/8ன்னு போடுவீங்க. 45/8ன்னா இங்க என்ன வரும், 5 8 40 இல்லையா? ஸோ 5 8s are 40, பேலன்ஸ் 5 இருக்கும். ஸோ 5/8. இப்போ அடுத்து இங்க எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, 8/5 எழுதுவீங்க. ஸோ 8/5 எழுதிட்டு இப்பதான் கவனமா இருக்கணும். ஏன்னா 3வது ஸ்டெப்ல எனக்கு பிளஸ் இல்ல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஓகே, 3வது ஸ்டெப்ல எனக்கு என்ன இருக்கு, பிளஸ் இல்ல மைனஸ் இருக்கு. சரி, ஓகே. மைனஸ் இருந்தா இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கிறதுனால இங்க ஃபுல்லா நான் பிரிச்சு எழுதும் போது இங்க இருக்கக்கூடிய இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நான் நம்ம ஹோல் நம்பர் தனியா ஃபிராக்ஷன் தனியா பிரிச்சு பிரிச்சு எழுதுனா, ஆனா பிளஸ் போட்டு எழுதுனேன். ஆனா இங்க நான் மைனஸ் போட்டு எழுத போறேன். இது எப்படி எழுத போறேங்கிறத நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இப்படி ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, 3/2 இருக்கு. சரியா, 3/2 இருக்கு. இந்த 3/2 ரெண்டு விதமான பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம், இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1 + 1/2ன்னு எழுதலாம். 1.5 3/2ன்னா என்ன அர்த்தம், 1.5ன்னு அர்த்தம். 1.5 நீங்க எப்படி எழுதலாம், 1 + அரைன்னு எழுதலாம். 1.5 எப்படி எழுதலாம், 1 + அரைன்னு எழுதலாம். அப்படி 3/2ன்னா 1.5 தானே. 1.5னா என்னது, 1.5, 1 அரை 1.5, அத 1 + அரைன்னு எழுதலாம். இல்லையா, இதே 3/2 நான் இன்னொரு விதமா எழுதலாம், மைனஸ் வர மாதிரி, நான் 2 - அரைன்னு எழுதலாம். புரியுதா? சோ 2 - அரைன்னு எழுதலாம். 2ல அரை போச்சுனால எவ்வளவுதான், 2 - அரைன்னு எழுதலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ நீங்க 3/2 1 + அரை 1.5, 2 - அரை, 2ல இருந்து அரையை கழிச்சா எவ்வளோ, 1.5, இப்படி எழுதலாம், தப்பு இல்லை. கிளியரா புரியுதா? இது எப்படி நான் எழுதுறேன், இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்களேன், இப்போ 3 2ஆல அடிச்சீங்கன்னா 3க்குள்ள எத்தனை 2 இருக்கு, ஒரே ஒரு 2 இருக்கு. அந்த 1 போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருந்தது, ஒரு 1 இருந்தது. ஸோ அதை 1 போட்டு இந்த /2 போட்டிருக்கேன். இதுதான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறது. ஆனா இங்க நான் என்ன பண்றேன்னா 3 2ஆல அடிக்கும் போது 3க்கு அடுத்த 2ஆல அடி போற நம்பர் என்ன, 4. புரியுதா? 3க்கு அடுத்த 2ஆல எந்த நம்பர் அடி போகும், 4. இப்போ ஒருவேளை இது 3க்கு அடுத்த நம்பர் 4ஆ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆல கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். அப்ப இங்க 2 போட்டேன். ஆனா இங்க 4 இல்ல, 3 தான் இருக்கு. அப்ப இது 4ஆ மாறணும்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு தேவை, 1 தேவை. அப்ப இங்க 1 சேர்த்து தான் நான் இங்க 2ஆல அடிச்சேன். அப்ப அந்த 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால -1, இங்க கீழே இருக்கக்கூடிய 2 இங்க தூக்கி போட்டேன். இன்னொன்னு கூட சொல்லித்தரேன். ஸோ 5/3ன்னு இருக்கு. ஓகே, 5/3 நீங்க எப்படி எழுதலாம், கேன்சல் பண்ணும்போது 1 + 2/3ன்னு எழுதலாம். கரெக்டா, 1 + 2/3ன்னு எழுதலாம். ஏன்னா நீங்க 5 3ஆல அடிச்சீங்கன்னா ஒரு 3 இருக்கும், பேலன்ஸ் 2 இருக்கு. ஸோ 2/3. இதே 5/3 மைனஸ் வர மாதிரி எழுதுங்க. என்ன பண்ணுவீங்க, 5 நீங்க 3ஆல அடிச்சீங்கன்னா 5க்கு அடுத்த நம்பர் 3ஆல அடி போற நம்பர் என்ன, 6. அப்போ 5 6ஆ மாறணும்னா என்ன பண்ணும், 1 ஆட் பண்ணணும். இப்போ இங்க 6 இருந்ததுன்னா நான் 6 3ஆல அடிக்கும் போது 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஆனா 6 இல்ல, 5 தான் இருக்கு. அப்ப இது 6ஆ மாறதுக்காக எவ்வளவு ஆட் பண்ண, 1 ஆட் பண்ணனா, அதனால அந்த 1 மைனஸ் பண்ணிக்கிறேன், /3 போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதா? ஸோ ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா வரும். இப்போ இன்னொரு நம்பர் கூட நான் எடுத்துக்கிறேன். என்ன நம்பர் எடுத்துக்கலாம், 11/8 எடுத்துக்கிறேன். சரியா, 11/8 இது சால்வ் பண்ணுங்க. இது சால்வ் பண்ண இன்னும் கூட தெளிவா புரியும். இப்போ 11/8 எப்படி பண்ணலாம், 11 8ஆல கேன்சல் பண்ணும்போது ஒரு 8 இருக்கும், பிளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. ஸோ 11/8 வந்து 1 + 3/8ன்னு எழுதிக்கலாம். இதே இதை மைனஸ் போட்டு எழுதுங்க பார்ப்போம். இப்போ 11 8ஆல அடிக்கும் போது 11க்கு அடுத்த நம்பர் 8ஆல எது அடி போகும், 16 இல்லையா? 11க்கு அடுத்த நம்பர் 8ஆல எது அடி போகும், 16. அப்ப 16 8ஆல அடிச்சா 2. ஆனா இங்க 16 இல்ல, 11 தான் இருக்கு. அப்ப 16ஆ மாத்துறதுக்காக எவ்வளவு சேர்த்தேன், 5 சேர்த்தேன். ஓகேவா? சோ என்னால மைனஸ் போட்டு 5 போட்டு /8. சோ 2 - 5/8. கிளியரா?
புரிஞ்சுதா இப்போ? மைனஸ் அதாவது இந்த மாதிரி நீங்க ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை உடச்சு எழுதும் போது பிளஸ் போட்டு எழுதலாம், மைனஸ் போட்டு எழுதலாம். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா மைனஸ் போட்டு எழுத போறேன். 8/5 மைனஸ் போட்டு எழுதும் போது பாருங்க 8/5 இருக்கு. இப்போ 8 5ஆல கேன்சல் பண்ணும்போது 8க்கு அடுத்த நம்பர் 5ஆல எது கேன்சல் ஆகும்? 10. அப்ப இங்க 10 இல்ல. ஒருவேளை 10 இருந்ததுன்னா 5ஆல் அடிக்கும் போது எவ்வளவு வந்திருக்கும்? 2 வந்திருக்கும். மைனஸ். ஆனா 10 இல்லல்ல. 10க்காக நான் எவ்வளவு சேர்த்தேன்? 2 சேர்த்தேன். அப்ப அந்த சேர்த்த 2 மைனஸ் பண்ணி டிவைடட் பை 5. ஸோ 2/5. இங்க என்ன இருந்தது? 2/5. இங்க என்ன வந்து நிக்குது? 2/5. கரெக்டா வந்து நின்றுச்சா? ஸோ இங்க மைனஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூ கிளியரா கிடைச்சிருச்சு. ஸோ ஏயோட வேல்யூ என்ன? 1, பியோட வேல்யூ என்ன? 5 அண்ட் சியோட வேல்யூ என்ன? 2. என்ன கேட்டாங்க? 4a மைனஸ் பி பிளஸ் 3cயா? இப்போ 4aனா 4 into 1 4 தான். பியோட வேல்யூ 5, ஸோ மைனஸ் 5. சியோட வேல்யூ 2, ஸோ 3 சின்னு இருக்கிறதுனால 3 2s are 6 எடுத்துக்கலாம். அப்ப 4 மைனஸ் 5னா -1, -1 பிளஸ் 6. ஓகே சாரி, இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி வந்து இது பிளஸ். சரியா? ஸோ இது மைனஸ் இல்ல பிளஸ்ன்னு மாத்திக்கோங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணது கரெக்ட் தான். ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ வந்து நமக்கு 5 அண்ட் சியோட வேல்யூ 2. அப்போ 4 பிளஸ் வந்துடும்ல இந்த இடத்துல. ஸோ பிளஸ்னா இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கலாம். அப்போ 6 4 10 15. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 15 நமக்கு கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 15. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க மைனஸ் இருக்கு, கவனமா பார்க்கணும். அதே மாதிரி 1/, வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். லாஸ்ட் ஃபிராக்ஷன் என்னவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி வந்து எப்படி இருக்குன்னா 1/1 plus 1/1 plus 1/1 plus 1/xன்னு இருக்கு. இங்க லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு. இந்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் தான் எனக்கு தேவை. கடைசியில இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் தான் எனக்கு தேவை. வழக்கமா என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்தே கேட்டு வருவாங்க. ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கேட்பாங்க. இங்க கடைசியில இருக்கக்கூடிய எக்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டினும் கஷ்டம் இல்லை. வழக்கமா நம்ம எப்பவும் பண்ற போல இந்த கொஸ்டினை பண்ணலாம். ஸோ இதுவும் 1/, போட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுறதுனால நமக்கு இங்க ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க? இம்ப்ராப்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 8/5 அதை 8/5 மாத்திட்டீங்கன்னா 8 5 அடிச்ச எவ்வளோ? இங்க எல்லாமே பிளஸ் தானே இருக்கு. ஸோ எப்படி எழுதலாம்? 1 plus 3/5. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 5/3. இங்க எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3. ஓகேவா? 3. இங்க 4வது இடத்துல இருக்கு. வழக்கமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஏ போட்டிருப்பாங்க, இங்க பி போட்டிருப்பாங்க, இங்க சி போட்டிருப்பாங்க, இங்க டி போட்டிருப்பாங்க. அப்போ எனக்கு தேவையான இந்த எக்ஸ் 4வது பொசிஷன்ல இருக்கு. ஸோ அப்ப இங்க 4 ஸ்டெப் வரணும். போன கொஸ்டினை பாருங்களேன். போன கொஸ்டின் பாருங்க. இங்க ஏ பி சி 3 தான் எனக்கு தேவை. இங்க உள்ளது எனக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் 3 ஸ்டெப்ல முடிச்சிட்டேன். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ஃபிராக்ஷன் இருக்கனால இங்க நான் 3 ஸ்டெப்ல முடிச்சிட்டேன். இங்க பாருங்க ஏ பி சி டி, இங்க டி வரைக்கும் எனக்கு தேவைங்கிறதுனால 4 ஸ்டெப் வந்தேன். ஆனா இங்க எனக்கு இங்க 1 1 1 இருந்தாலும் எனக்கு எனக்கு தேவையான விடை 4வது ஸ்டெப்ல இருக்கிறதுனால நான் 4 ஸ்டெப் கொண்டு வரேன். சரியா? கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 1 plus 2/3. அடுத்த ஸ்டெப் 3/2 போடும்போது 1 plus 1/2. ஸோ அடுத்த ஸ்டெப் 2/1 போடும்போது 1 plus 0. கிளியரா? 1 plus 0 எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நமக்கு சரி 1 plus 0 இல்ல 2 plus 0. ஓகேவா? 2 1ஆல அடிச்சா எவ்வளவு வரும்? 2 plus 0. இப்போ பாருங்க இந்த இடத்துல இங்க எனக்கு எல்லாமே என்ன வந்துச்சு? 1 1 1ன்னு வந்துச்சா? அதுக்கு போல பாருங்க இங்க 1 இருக்கா? அந்த 1 தான் இந்த 1. இந்த 2வது உள்ள 1 தான் இந்த 1. இந்த 3வது இருந்த இந்த 1 தான் இந்த 1. இங்க 4வதா இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் தான் இந்த 2. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த இருக்கு. நமக்கு எவ்வளோ? 2ன்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கஷ்டமே இல்லை. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா போனதுல கூட இந்த மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றதுலலாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ரிவர்ஸ் கான்செப்ட்ல அதை விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது தப்பு பண்ணவே கூடாது. ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணணும். கிளியரா? ஸோ இதோட கான்செப்ட் முடிஞ்சது. ஸோ லாஸ்டா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், இது இந்த கொஸ்டின் ஆக்சுவலா நான் நேற்று சொல்லி கொடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நமக்கு எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம படிச்ச கான்செப்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த லேடர் இருக்கு இல்லையா, இந்த லேடரை முடிங்க. ஓகேவா? ஸோ இந்த லேடரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த சிம்பிளிஃபிகேஷனை ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த லேடரை முடிச்சுட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம், இங்க என்ன 2 இருக்கு, இது ஏன் 2/ன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றது? வழக்கமா எப்பவுமே 1/, தானே ஸ்டார்ட் ஆகும். 1/ன்னு ஸ்டார்ட் ஆச்சுதுன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இங்க இருந்து ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் 2 வேல்யூ வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பரை நியூமரேட்டர்லயும் 2வது நம்பரை டினாமினேட்டர்லயும் எழுத சொன்னேன். ஆனா இங்க என்ன இருக்கு? 2/, இருக்கு. அப்போ இதுல என்ன ட்ரிக் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்பவே. இதா இருக்கா? இதை மட்டும் எடுத்துக்கோங்க லேடரா.
புரியுதா? ஸோ இதுக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிங்க. மேல உள்ளதுக்கு வேண்டாம். இங்க இருந்தே ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இதை மட்டுமே லேடர் ஃபிராக்ஷனா வச்சு கண்டுபிடிங்க. 1 + 2/1 - 1/2 + 3/4 இருக்குல்ல, இதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணுங்க. இதை மட்டும் சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூ எடுத்து எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி எழுதிக்கணும். 4 - 2/, நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த இது. ஓகேவா? நீங்க கண்டுபிடிக்கும் போது இந்த லாஸ்ட் இந்த லேடர் இருக்கு இல்லையா, இது ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இதை ஒரு தனி லேடரா எடுத்து பண்ணி அந்த லேடரோட வேல்யூவை இங்க போட்டுக்கோங்க. இதை 2/ன்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. இங்க 1/ன்னு இருந்ததுன்னா இது மொத்தத்தையும் ஒரு லேடரா எடுத்து நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டுக்கு முந்தினது நியூமரேட்டர், ரெண்டாவது டினாமினேட்டர் போட்டிருப்பேன். ஆனா நீங்க இதை மட்டும் தனியா எடுத்து இது ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ற மாதிரி எடுத்து லாஸ்ட் நியூமரேட்டர்லையும் லாஸ்ட்டுக்கு முந்தின டினாமினேட்டர்லையும் போட்டு இங்க எழுதிட்டு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணும். சரியா? ஸோ இதை கரெக்டா சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்னங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல இதே சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னொரு முக்கியமான கான்செப்டோட நான் மீட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூடியூப்ல எடுக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ கிளாஸ்க்கான ஃப்ரீ நோட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல எல்லா ரெஃபரன்ஸ்க்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.